உள்ள அழுகிற வெளியே சிரிக்கிற இந்த சோகந்தான் எனக்கு புரியல. என்ன சரசக்கா தனியாக உட்காந்து பாடிட்டு இருக்கு? நம்மளும் ஒரு எதிர்பார்ட்டை போடுவோம். தங்கமே வாழ்க்கையின் சந்தோஷமே நீதானே, தெரியுமா உனக்கு புரியுமா? யார் அது? நம்மளே தனியாக உட்காந்து நிம்மதியாக இருக்கலான்னு வந்தால் மறுபடியும் யாரை தொல்லை பண்ணுறதுக்கு வந்துட்டாளுங்களா? யாருன்னு தெரியலையே. நான் யார் என்று தெரிகிறதா? என் பேர் என்ன புரிகிறதா? புரியுது புரியுது, வாடி சின்ன பொண்ணு. எப்படி என் குரல் வச்சு கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம், அப்படியே நயன்தாரா குரல் பாரு. வாடி உட்காருடி. என்ன ஜாலி, அப்படியே காற்று வாங்க வந்துட்டியா? ஆமாடி, டிஃபன் வேலையெல்லாம் முடிஞ்சது, அதான் காற்று வாங்கலான்னு வந்தேன். பிள்ளைகளாம் சாப்பிட்ருக்காங்க. உட்காரு சின்ன பொண்ணு. என்ன சமைச்சிங்க சரசக்கா? உனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் கிரேவியும் பண்ணியிருக்கேன் சின்ன பொண்ணு, சாப்பிட்றியா? கொண்டு வரட்டுமா? ஆமாம், என் மாமியா கிளவி ஏதோ போட்டு கிண்டி வச்சிருக்கா. அதுக்கு பேசாமல் உன் கையால் செஞ்ச சப்பாத்தியே கூட நான் எங்கேயே தின்னுட்டு போயிடுறேன். சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண, நான் போய் கொண்டு வந்துடுறேன். என்ன 4 முடி மாதிரி தெரியுது? என்ன சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது? ஐயோ, இவகிட்ட வாய் பேசினா வம்பிழுப்பாளே. உயிரே உயிரே எப்படியாவது தப்பிச்சோடி விடு. 4 முடி நிற்காமே ஓடுற. ஏ 4 முடி. பொடி வளர்ந்த மாடு. 4 முடி நில்லு. ஓடிட்டாயா? ஓடிட்டா. சரி, நம்ம திங்கிற வேலையை பார்ப்போம். சின்ன பொண்ணு, இந்த உனக்கு பிடிச்ச சுட சுட பூரி. ஐயோ, தட்டை பார்க்கவே சூப்பராக இருக்கே. சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, தட்டை பார்க்குறத விட்டுட்டு சாப்பிட்ற வேலையை பாரு சின்ன பொண்ணு. ஆமாம், அதுவும் சரிதான். ஏக்கா, சமையல் சூப்பராக இருக்கேக்கா. தேங்க்ஸ் சின்ன பொண்ணு. அக்கா, உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த 4 முடிக்காரி வந்தா, பார்க்காமையே அப்படியே ஓடுறா பயந்துட்டு. ஆமாம், நீ சும்மா கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தா அவன் நிற்பாளா சொல்லு? அந்த பயம் இருக்கட்டும் 4 முடிக்கு. உனக்கு எப்பவும் இதே வேலை தான். போடி சின்ன பொண்ணு. மக்கள் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். எங்களுடைய அப்புறம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மக்களே.